ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி தீபாவளி, அதை நான் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த விலாகில் நான் காட்ட போகிறேன். எப்படியும் இந்த விலாக் நான் தீபாவளி முடித்து தான் போஸ்ட் பண்ணுவேன். பட் நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படின்றத காட்டுறதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த விலாக் எடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நல்லா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அப்ராடில் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச விஷயங்களை சமைச்சு சாப்பிட்றத தவிர்த்து வேறு எதுவுமே கொண்டாட முடியாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எப்பயும் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி நான்வெஜ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக தீபாவளி அன்றைக்கி நாங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் இட்லி, கோழி குழம்பு இல்லாட்டி கறி குழம்பு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான்வெஜ் அப்படின்றனால சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வடையும் சிஎம்னு சொல்லுவோம், மைதா அரிசி மாவு சேர்த்து அவுட்டர் லேயரில் உள்ளே கடலைப்பருப்பு ஃபில்லிங் வச்சு ஒரு ஸ்வீட் செய்வோம். ஸோ அது நான் ரெண்டும் பண்ண போகிறேன் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான்வெஜ் செய்ய போகிறேன் அப்படின்றனால நம்ம சாமிக்கு செய்கிறது தனியாக செய்யணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வடையும் சிஎம்மும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஓரளவுக்கு நான் ஒரு சில ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. வடை மாவு அரைச்சி வச்சுட்டேன் காலையில் எழுந்தனையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீயத்துக்கு தேவையான கடலைப்பருப்பும் வேக வச்சு நான் காய வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடியாக நான் வச்சுருக்கேன். நேற்றுக்கு இந்தியன் ஸ்டோர் போயிருந்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் இலை கிடச்சது. ஸோ பார்த்தனையுமே ஒரு கவர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மல் இலை இருக்கும் இல்லையா, அது இங்கே கிடைக்காது. ஓணம் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த இலை ஒரு பேக்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே பாருங்கள், வடை மாவு நான் காலையில் அரைச்சி வச்சுட்டேன். உளுந்த வடைக்கு நைட்டு ஊற போட்டிருந்தேன் உளுந்து. ஸோ அதை நல்லா இந்த மாதிரி வடைக்கு தேவையான அளவு அரைச்சி எடுத்தாச்சு. தனியாக வடை ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ரெசிபி சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி சாமிக்கு இது நெய்வேத்தியமாக பண்ணுறனால இதில் நான் வெங்காயம் சேர்க்காமல் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மிளகு, இஞ்சி அந்த மாதிரி மட்டும் சேர்க்க போகிறேன். அடுத்தது அந்த சீயம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு கடலைப்பருப்பை ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன். ரொம்பலாம் வேக விடக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஜஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் விரித்து விட்டுருக்கேன். அது கொஞ்சம் உணரணும் அப்படின்றனால. நல்லா அது உணர்ந்ததுக்கப்புறமா இப்போ மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான வெல்லம், தேங்காய்லாம் இருக்குது. தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் துருவல், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து ஒரு பூர்ண மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், லட்டு மாதிரி. அதுக்கப்புறம் அவுட்டர் லேயருக்கு நம்ம கொஞ்சம் மைதா, அதுக்கப்புறமா அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து அதில் முக்கி எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஸோ இப்போ குவிக்காக ஃபஸ்ட்டு நம்ம நெய்வேத்தியத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் உணர வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து இது தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கோர்ஸான பொடி மாதிரி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக இருக்கணும், தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா பருப்பையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்ததை தேங்காய் பீஸ் நான் சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம துருவ போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம். ஏலக்காவை நல்லா இடித்து கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா துருவியாச்சு. அதையுமே அந்த கடலைப்பருப்பு மிக்சரோடு சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் துருவி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். இதில் பாகு காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கெட்டியான பாகு. அதனால் சுத்தமான வெல்லமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணி அதில் நல்லா முக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சிடலாம்.
இந்த பூர்ணம் வந்து அப்படியே சும்மா நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வெல்லம் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல, அந்த வெல்லத்தில் இருக்க ஈரப்பதமே நம்மளுக்கு போதும், நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சீயம் செய்கிறதுக்கு தேவையான நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக மேல் மாவு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது நார்மல் அரிசி மாவு தான், நம்ம இடியாப்ப மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான். அடுத்ததை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியான மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சீயம் செய்கிறதுக்கு தேவையான மாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வடை மாவில் பொடியை துருவின இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் காரத்துக்கு மிளகு தான் நிறையா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வடைக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன தான் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடை பொரிச்சிங்க அப்படின்னா வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யணும். கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வடை பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா கிரைண்டரில் அரைக்கிற மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஆல்ரெடி கிறிஸ்பியாக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ வடைக்கு பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா வடையை வந்து நான் இந்த மாதிரி வாழை இலையில இன்றைக்கி தட்டி பொரிக்க போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து கையிலே அப்படியே தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துருவேன். பட் இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி சேர்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி வடை நல்லா ஃப்ளாட்டாகவும் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வடை வேகிறதுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நல்லா அதை வந்து கிறிஸ்பியாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வடை வந்து நல்ல கோல்டன் கலரில் ஆயிடுச்சு, நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா வடை மாவையும் பொரிச்சிட்டு இப்போ அதே எண்ணெயிலே நான் வந்து சீயமும் பொரிச்சிட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் நல்லா முக்கிட்டு இப்படி எண்ணெயில் சேர்த்துடலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மெத்தட் வந்து நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சீயம் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்வேத்தியம் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன்.
இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததை வந்து நான்வெஜ் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு நான் வைக்க போகிறேன். இட்லி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 in 1 மாதிரி இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா எப்படினாலும் நமக்கு வந்து ரொம்ப பசிக்காது. ஏன்னா காலையிலேருந்து ஏதாவது சாப்பிடுவோம், ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த குழம்பு நான் சேர்த்து தான் பண்ணுறேன். மதியத்துக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மட்டும் பண்ணிட்டு ரசம் பண்ண போகிறேன், ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதை தாளிச்சிட்டு குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடலாம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கரம் மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு பேனில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி பூவும் கொஞ்சம் பட்டையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான ஒரு வெங்காயத்தையும் 2 பெரிய தக்காளியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நம்ம வதக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து குழம்புல சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அதை குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து குக்கரில் வந்து சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை அதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது வந்து 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளான குழம்பு இது. இதை இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து பண்ணிடலாம். இந்த ரெசிபியுமே நான் டீட்டெயிலாக என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பாட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை வந்து இட்லியும் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு லாக்டவுன் தீபாவளி, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். மைசூர் பாக், அப்புறம் வடை, முறுக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் கிடச்சதை விட இலை கிடச்சது அதுதான் பெரிய விஷயம் இந்த லாக்டவுனில். அதான் சாமிக்கு படைக்கிறதுல சாமி வேணால் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசாதத்தை இலையில வச்சு படைக்கிற மாதிரி இல்லையே, இலையே பிரசாதம் மாதிரி இத்தினூண்ட படைச்சிருக்கீங்களேன்ற மாதிரி இருக்கும் போல். அப்படி தான் இருக்குது. பட் நல்ல ஒரு சிறப்பான தீபாவளி இன்றைக்கி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் ஆகும். இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. கோழி குழம்பு காம்பினேஷன் பயங்கரமாக இருக்குது. நாட்டுக்கோழி அருமையாக வந்துருக்கு. அப்படி கடிச்சோலும் அப்படியே எலும்பு தனியாக சதை தனியாக வருது. ஸ்வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒன்று, சீயம். அளவான ஒரு இனிப்பு. அதே மாதிரி மற்ற மாவு ஐட்டங்கள், அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் சேர்த்து போட்டிருப்போம் இல்லையா, அதோட டேஸ்ட்டும் கரெக்டாக தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
அவ்வளோதான். சூப்பராக இருக்குது சுயம், அருமை. இதே மாதிரி நீங்களும் தீபாவளி ரொம்ப நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரைட்டியான சாப்பாடு, சேஃபான பட்டாசு எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட சிம்பிள் தீபாவளி செலிப்ரேஷன் vlog. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.